அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுனாலும் இறைவணக்கம் பாடுவோம். நான் இப்போ இறைவணக்கம் பாட சொல்லலை, ஆனால் நான் இன்னைக்கு உயிரோட மறு ஜென்மம் எடுத்து இங்கே நிற்கிறேன் உங்கள் முன்னாடி எல்லாம்னா அதுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய மீடியா பீப்புள் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எனக்கு மறு ஜென்மம் கொடுத்தது ராஜ்குமார் சேதுபதி, ஸ்ரீபிரியா, சுஹாசினி, மணிரத்னம் சார், கார்த்திக் தம்பி, சூர்யா, ரஜினி சார், கமல் சார், ஏசிஎஸ் சண்முகம், சரத்குமார் சார், ராதிகா. இவங்க அத்தனை பேரும் பல லட்சங்களை, 1-2 இல்லை, பல லட்சங்களை போட்டு எனக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்காங்க. அவங்க மறு ஜென்மம் கொடுத்தனால தான் இன்னைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறேன். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் மீடியா பீப்புளுக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது கான்சிட்டி 25வது நாள். நான் நடிக்க வந்த காலத்தில் 25 வாரம், 50 வாரம், 260 நாள், 365 நாள் இப்படி படங்கள்லாம் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கூப்பிட்டு ஷீல்டெல்லாம் கொடுப்பாங்க. அது இருக்குது நிறைய. இப்போ 25வது நாள். இந்த 25வது நாள் வர்றதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லணும். நானே நிறைய யூடியூப்பெல்லாம் பார்க்க மாட்டேன். இதை பார்க்கும் போது இங்கே வந்தவர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்த ஒரு யூடியூப்கார் சொல்கிறார், நான் பார்த்தேன், அது நல்லா இருந்தால் படத்துக்கு போவோம், இல்லைன்னா வேண்டான்னு இருந்தேன். ஆனால் படத்துக்கு போய் உட்காந்துட்டு வெளியிலே வர முடியல. அந்த அளவுக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன ஆடியன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே ஐயோ ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்கன்னாங்க. நிறைய வருஷத்துக்கு அப்புறம், நிறைய வருஷம், அதாவது அருணாச்சலம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வடிவுக்கரசியம்மா இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னாங்க. ஐயோ நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். எதோ மறந்தாப்புல போய் எழுதிச்சு அந்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி படிக்கிறேன். அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சரிங்க, ஒருத்தர் நல்லா நடித்தா, நான் இதை கேட்டுடுறேன், கோச்சிக்காதீங்க யாரும். நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் வடிவுக்கரசி, யோகி பாபு நல்லா நடித்தாங்க, இவங்க நடித்தாங்க, அவங்க நடித்தாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, இவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு ஏன் எழுத மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த காலத்துலையாவது தினத்தந்தியில் ஒரு வழி எழுதுவாங்க, இவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னாவே ப்ரொடியூசரோ டைரக்டரோ அதை படித்தா, ஆஹா அப்போ வடிவுக்கரசின்னு ஒரு நடிகை வந்திருக்கு, அதுக்கு வேலை கொடுக்கலான்னு வாங்க. ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன் தயவு செஞ்சு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த தேங்க்ஸ் மீட் முடிஞ்ச உடனே உங்களோட யூடியூப்லலாம் வடிவுக்கரசி நல்லா நடிச்சிருக்கு, அதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு எழுதி எனக்கு வேலை வாங்கித்தாங்க. ஏன்னா எங்கள் டைரக்டர் கொடுக்குற மாதிரி தெரியல, அவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. இதில் கான்சிட்டியில் நடித்த யோகி பாபு சார் சூப்பர் பிஸி, அவர் ஆல்ரெடி பிஸி. தம்பிக்கு 4 படம் வந்திருக்கு. தம்பி நம்ம அர்ஜுன் தாஸ் தம்பி ஆல்ரெடி ஈசிஆரில் செட்டு போட்டு அங்கே பாட்டு பாடின்னு இருக்கார். ஓகேவா? இதெல்லாம் கேட்குறேன், நான் கேள்விப்படுறேன், எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா வீட்லேயே உட்காந்துருக்கேன். வீட்லேயே உட்காந்து யூடியூப் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு நல்லா கற்றுன்னு இதெல்லாம் பார்க்குறேன். அதுதான் நான் கேட்குறேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த தம்பி சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டு கண்ணு, ஆனால் ஒரு படம் கூட வரல இன்னும். எனக்கு வேண்டியது வேலை. எல்லாரும் நீங்கள் இந்த படம் முழுக்க வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன்னா நான் எப்படி சோர்ஸ்ன்றது? 5 நாள் வேலை கொடுக்க மாட்டேன், 3 நாள் வேலை இந்த ஈபியை கேட்டால், அம்மா நீங்கள் 10 வருஷம் அக்ரிமெண்ட்டில் இருக்கேன். என்ன அக்ரிமெண்ட்டு? நான் என்ன சொல்கிறேன், அக்ரிமெண்ட் இருக்குல்ல, மாதம் ஆனால் எனக்கு சம்பளம் அனுப்பிடு, அதை செய்யுங்களேன். மாதம் வடிவுக்கரசி அம்மாவுக்கு சான்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, சம்பளம் மட்டும் அனுப்பிடுவோம் அப்படின்னு செய்யுங்க. விசு சார்லாம் அப்படி தான் பண்ணார். கொடுத்தாதானே நான் செய்வேன். நான் வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலியமாக
எனக்கு வேலை வரணும். அதுக்கு தேவராஜ் சார் சும்மா ஷூட் மட்டும் பண்ணாதீங்க, வேலை வாங்கித்தாங்க எனக்கு, புரியுதா? நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க, நான் என்ன வேலைக்கு போகிறது? எழுதுகிற வேலைக்கு போவேன் நான்? முடியாதுல்ல. அதனால வேலை வாங்கித்தாங்க. அவரோட டீமில் பாட்டு எழுதுறவர் இருப்பார், மியூசிக் டைரக்டர் இருப்பார், அர்ஜுன் தாஸ் தம்பி இருப்பார். ஆனால் நான் இருக்கக்கூடாதா? நான் இருக்கக்கூடாதா கேட்குறேன் இல்லை? அப்போ நான் வேலை செய்யலையா? அப்போ நல்லா செய்யலையா? சும்மா சொல்கிறீங்களா? என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, சரி இந்த வயசான காலத்தில் இதுக்கு இதையாவது நிம்மதி இருக்கட்டும்னு சொல்கிறீங்களா? நான் நல்லா நினைச்சேன்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரிஞ்சால் எனக்கு வேலை கொடுங்க அண்ணாச்சி. அந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு தயவு செஞ்சு வேலை வாங்கி கொடுங்க. நான் அடுத்த சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசினாவோ இல்லை ப்ரெஸ் மீட்டில் பேசினாவோ நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்கள்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்னு நான் சொல்லணும். உண்மையிலே சரத் சார் போகிற இடத்துலலாம் வயசான கேரக்டர் இருக்கா, மதர் கேரக்டர் இருக்கான்னு கேட்குறாராம், பாவம். அவரெல்லாம் எனக்காக வேலை கேட்குறாருங்க. ஸ்ரீபிரியா வேல்ஸ், அந்த வேல்ஸ், அந்த ஐஸ்வரி வேலன் அவங்க பிள்ளைகிட்ட வேலை கேட்குறாங்க, வடிவுக்கரசி அம்மாவுக்கு ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு. கமல் சார், சார் நீங்கள் தான் பூஜை போட்டுருக்கீங்களா லைனாக, அதில் வடிவுக்கரசிக்கு வேலை கொடுங்கன்னு. எல்லாரும் எனக்காக வேலை, எனக்கு மறுஜென்மம் கொடுத்தது பத்தாதுன்னு வேலையும் கேட்குறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எல்லாரும் என்னை பற்றி நல்லா எழுதுனீங்க, அதுக்கு நன்றி. இந்த படத்தை 25 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாந்தீங்க, அதுக்கு நன்றி. மேலும் மேலும் எனக்கு வேலை வாங்கி கொடுக்க போகிறீங்க, அதுக்கும் நன்றி. கொடுங்கன்னெல்லாம் கேட்கல, கொடுக்க தான் போகிறீங்க, அதுக்கும் நன்றி. அம்மா சீக்கிரமாகவும் முடிச்சிட்டேன், பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா எனக்கு டைரக்டர் பேசுகிறத நான் பார்க்கணும், நான் போயிடக்கூடாது, நான் பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம். அண்ணாச்சி நீங்கள் தான் சாட்சி. நன்றி 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 நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பா இதை தொடர்ந்து அடுத்து நிறைய நல்ல படங்கள் லைனப்ல உங்களுக்கு வரும். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஒரு படம் கொடுக்க தான் போறாங்க. இந்த ஈபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ப்ரெஸ் மீடியாவுக்கு தேங்க்யூ. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஐ திங்க் ப்ரெஸ் ஷோ இங்கே தான் பார்த்தோம், வெளியே நின்றுருந்தோம். ஸோ போர்டு எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது அந்த ப்ரெஷர் தான் வெளியே நின்றுருந்தோம். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரெஸ் எல்லாம் நேரில் வந்து ஸ்மைலோட நிறைய பேர், உங்களை நிறைய பேர் வந்து ஹக் பண்ணி போனாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மெமரி எனக்கு. அண்ட் சதா சொன்ன மாதிரி நிறைய தியேட்டர்ஸ் போனோம். அண்ட் தியேட்டர்ஸில் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதோட எல்லா கிரெடிட்டும் ஹரீஷ் தான் போனோம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹரீஷ், தேங்க்யூ. சரவணங்கிற கேரக்டருக்கு நான் கொடுத்ததுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்தார், கதை நரேட் பண்ணும்போது சொன்னார் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்கும்னு சொல்லி இந்த படத்தில். ஸோ அது எனக்கு பர்சனலாக ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ஏன்னா இவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ், இன்ஃபேக்ட் கதிர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆர்டிஸ்ட் பேர்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் என்னோட பேர் அவங்க பேர் பக்கம் இருக்கிறது எனக்கு பர்சனலாக அது ஒரு பெருமை. ஏன்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ். ஸோ அது என்னோட பெருமை தான். அது எனக்கு பர்சனலி இட்ஸ் ப்ரவுட் மூமெண்ட். எனக்கு அவங்க பேர் பக்கத்தில் என் பேர் இருக்குதுன்னு பார்க்கும்போது நிறைய டைம் எடுக்க மாட்டேன். பட் குவிக்லி தேங்க்யூ அருள் ஃபார் த ஒர்க். மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ணாச்சி என்ன ஷோன் உங்களுக்கு நான் வரேன். அகில் ஃபர்ஸ்ட் டைம்டா படத்தில் அப்பா ரோல் ப்ளே பண்ணுறேன். அண்ட் நீங்களும் ஃபர்ஸ்ட் டே செட்டில் அப்பான்னு கூப்பிட்டோன்னா எனக்கு ஒரு மாதிரி பக்கன்னு ஆயிடுச்சு. ஆஸ்லேயே அம்மா என்ன தான் கூப்பிட்றான்ல, ஏன்னா அம்மா இல்லைன்னா அப்பாவோட வருவான் செட்டுக்கு. ஸோ ஹரீஷோட ஆக்சுவல் பையன் தான், கென் தான். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஷார்ட்ல படத்தில் ஒரு சீன் வரும் அப்பான்னு சொல்லி கொடுக்கும்போது, அப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, ஐயோ என்னோட அப்பான்னு கூப்பிடுறான்னு சொல்லி. பட் தேங்க்யூ அகில், லவ்லி லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாமே அப்பா ரோல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு எனக்கு. அதான் ஹரீஷ் சொல்லிட்டு இருந்தேன். பட் தேங்க்யூ, வெரி ஹாப்பி. அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணுவோம். சதா ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஃபேக்ட் ஹரீஷோட கான்ஃபிடன்ஸ் அவ்வளோ இருந்தது. சொல்லியிருந்தேன் சதாட்ட ஷூட் நடக்கும்போது, படம் ஆஃபர் ஏதாவது வந்து எதுவுமே நீ சைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வரும். பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க படத்தில். அண்ட் இப்போ நிறைய டேட் இல்லைன்னு சொன்னான் ஹரீஷ், இதுக்கே ரொம்ப கஷ்டமாக வந்திருக்கீங்க தேங்க்ஸ் மீட்டிங்னு சொல்லி. பட் தேங்க்யூ சதா சார், தேங்க்யூ கதிர். நம்மளோட ஜேர்னி லாங் ஜேர்னி, இன்னும் சூப்பர் ஹீரோட மீட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஷூட் இருக்கு. பட் எஸ் தேங்க்யூ இங்கே வந்து பேசுனதுக்காக. ஆல் தி வெரி பெஸ்ட் ரகு. மோகன்ராஜ் தேங்க்யூ, நீங்கள் பேசுன ரொம்ப பப்பி ஷேமாக இருந்தது. பட் தேங்க்யூ, இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங் ஜேர்னி. அண்ட் ஹாப்பி, இன்னும் நிறைய படங்கள் இருக்கு லைனப்பில். ஸோ கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி மேடையில் வந்து பேசணும்.
ஷான் பிரதர், நீங்கள் பேசுனது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுன்னு தெரியல, பட் ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. ஒன் ஆஃப் த நைசஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐவ் மெட் இண்டஸ்ட்ரியில், அண்ட் யோர் கிட்ஸ் லைக் மீ. எஸ். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நம்ம ஜேர்னி. ஐ திங்க் ஹேட்ரிக் தாண்டி போயிட்டு இருக்கு. பட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் லவ்லி மியூசிக். அண்ட் இன்னும் நீங்கள் நிறைய இந்த மாதிரி மேடையில் என் படத்தோட மீட்டில், சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசணும்னு இருக்கு எனக்கு. யோகி பாபு சார் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, பட் ஹியூஜ் ஆனர் அவரோட ஒர்க் பண்ணது. ரொம்ப நாள் ஐ திங்க் ஒரு படம் செட்டில் இவ்வளோ சிரிச்சு சந்தோஷமா ஹாப்பியாக, இமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எந்த சீனாக இருந்தாலும் அவர் டக்குனு ஒரு கவுண்டர் போட்டு நம்ம எல்லாரையும் சிரிக்க வைப்பார். ஸோ தேங்க்யூ யோகி பாபு சார். விடிவி கணேஷ் சாருக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வடுகரிசிம்மா, நம்ம ரீசெண்டாக இந்த ப்ரமோஷன் டைமில் நான் தான் ஹரிஷ் சொல்லியிருந்தேன், எனக்கு ஒரே ஒரு ப்ரமோஷன் வந்து வடுகரிசிமாவோட போனோம். அண்ட் நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் டிரைவ் ஒன்றா போகணும்னு சொல்லி. ஸோ அந்த செட்டில் அஃப்கோர்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க, சின்ன குழந்தை மாதிரி. சரி, ஓகே என்ன ஷார்ட், ஓகே ரெடி, அப்படியே சிங்கிள் டேக்கில் டெலிவர் பண்ணி போயிடுவாங்க. பட் அன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஒன்றா பண்ணும்போது லைவ்ல அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறாங்க அவங்க, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பார்த்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அப்ரிசியேஷன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேஸில் அந்த ஸ்மைல் பார்க்கறது வாஸ் ஜெனுவன்லி ஸோ ஹாப்பி ஃபார் யூமா. அண்ட் ஹரிஷ் ஃபர்ஸ்ட்லன்னு சொன்னால் நீங்கள் தான் பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ ஸ்டோர் ஆல் த லைம்லைட் ஃப்ரம் திஸ் மூவி. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்னால இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கம்மா. அண்ட் ஐ ஹோப் வி கெட் அ சான்ஸ் டு கொலாபரேட் ஸோ மச் மோர். அண்ட் அம்மா உங்கள்கிட்ட கேட்டதா சொல்லியிருக்காங்க, நீங்கள் நியூஸ் படிஸ் ஆகிட்டீங்க, என் கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அம்மாவோட கால் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. பட் ஆல் தி வெரி பெஸ்ட்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் accepting to be a part of this film. எனக்கு ஒரு huge learning from you, and thank you. You've done a fabulous job. And Harish, first day சொன்ன மாதிரி a big thank you to you. என்னை நம்பி இந்த ரோல் கொடுத்ததுக்காக. பரத், உனக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன்டா ஃபார் ஆல் த ஒர்க். ஏன்னா இப்போ அடுத்த படத்தில் அவங்க கூட தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் சே தேங்க்யூ. அண்ட் நம்ம ஐயப்பன் சார், முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் இப்படி நிறைய போஸ்டர் பார்த்தேன், பட் நான் அது ஆக்சுவலி ஷேர் பண்ணல. ஏன்னா இவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க 700 screens வேர்ல்டு வைட், பிக்கெஸ்ட் ரிலீஸ். எனக்கு ரொம்ப பப்பிஷேமாக இருந்தது ஷேர் பண்ணுறதுக்கு. பட் தேங்க்யூ சார், ஜெனுவன்லி. நீங்களும் பர்சனலாக நிறைய தியேட்டர் விசிட்ஸ் வந்திருந்தீங்க. அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் தியேட்டரில் உட்காந்து உங்களோட பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. லல்லு படி, கைதியிலேருந்து கம் ஃபார்வர்ட், கைதியிலேருந்து இந்த ஜேர்னி. தேங்க்யூ இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. தேங்க்யூ படி. பிக் தேங்க்யூ டு அஹிம்சா ஆல்சோ. வித்துர்ஸ் பிரதருக்கு ஒரு பிக் தேங்க்யூ. அவரும் ஒரு ரொம்ப சூப்பர்பான ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வேர் இவ்வளோ வைட் ரிலீஸ் கொடுத்ததுக்காக. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு, டு தி ஆடியன்ஸ், ஆல் த குட்டீஸ், தியேட்டருக்கு வந்து அத்தனை குட்டீஸ். அதான் நீங்கள் சொன்னீங்களே பிளஸ் பண்ணாங்கன்னு. இன்ஃபேக்ட் இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து வர அந்த ஃபீட்பேக் இருக்குது. ஐ திங்க் தொடர்ந்து நம்ம எல்லா படத்துக்கும் தியேட்டர்ஸ்க்கு போவோம், ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இந்த படத்துக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி எமோஷனல். ஏன்னா முஃபாசாக்கு அப்புறம் குட் பேட் அக்லிக்கு அப்புறம் நிறைய குட்டீஸ் வந்து பேசுவாங்க. பட் ஐ திங்க் கான் சிட்டி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய குட்டீஸ் வந்து அவங்க ஃபீட்பேக் கொடுத்து, நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க ஃபீட்பேக் கொடுத்து ஜெனுவன்லி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அண்ட் இட் ஒன்லி வாண்ட்ஸ் டு மேக் மீ ஒர்க் ஹார்டர் ஃபியூச்சர் மூவிஸில். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் நீங்க as always சூப்பரா ஹோஸ்ட் பண்றீங்க. thank you, all the very best. Sir, before you leave, on screen தாண்டி off screenல as we always say, you are such a sweetheart, very kind, very humble, very down to earth. Thank you so much for that. Thank you. ஆனா the man, the voice, the performer தாண்டி இப்போ the lover boy அப்படின்னு ஒரு பேரும் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட கன்னி பெண்கள் வந்து டிஎம்ஸ் பண்ணிருக்காங்க. லைக் சேம் கொஸ்டின், are you accepting any proposals right now அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பதில் சொல்லலாம் சார் உங்களுக்கு? மூவி ஸ்கிரிப்ட் ப்ரொபோசல்ஸ் அம்சாங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்றேன். வேற எந்த ப்ரொபோசலும் அக்செப்ட் பண்ணல.
ஸோ எலிஜிபிள் பேச்சுலராகவே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்களுமா கேட்டீங்க? ஆமா, அப்படியே சார் ஹரிஷ் சார் வந்து இன்டெரக்டா கேட்க சொன்னாரு. ஹரிஷ் அதெல்லாம் கேட்கவே மாட்டான். மேக்ஸிமம் அடுத்து நம்ம இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வரும்போது என்ன ப்ரொமோஷன் பண்ணலாம் ப்ரோ, நான் அதுதான் கேட்பான் தவிர்த்து வேற இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதுவும் கேட்க மாட்டான். காலையில சாப்பிட்டியா இல்ல தூங்குனீங்களா அதெல்லாம் கிடையாது. ப்ரோ இந்த சீன் எப்படி நம்ம 23 இயர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல நீங்க தூங்கலாம் வேணாம், வாங்க ஷார்ட் பண்ணிடலாம் வாங்க. அதுதான் ஹரிஷ். இந்த மாதிரி கேள்விகளை கேட்கவே மாட்டான். இப்போவும் தேங்க்ஸ் வெளியே போகும்போது எந்த கேள்வியும் சார் 24th வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ, அப்படியே நம்ம ஏதாவது அவங்க ப்ரொமோட் பண்ணி அதை பண்ணலாம் ப்ரோ, அதை முடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் இல்லை ஹரிஷ் இது இப்படி பண்ண பார்த்துக்கலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. அதுதான். ஸோ ஹரிஷ் இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான். பட் ஐ திங்க் அந்த எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணி நீங்களும் மீடு கொடுத்து ஓடுனதுனால தேர் ஆல்மோஸ்ட் இன் 25th டே அண்ட் ஆமா, இருக்கிற எல்லா எனர்ஜி ஃபுல்லா கொடுத்தாச்சு. ஹரிஷன் பரத்துக்கு ஃபுல்லா கொடுத்தாச்சு எனர்ஜி ஃபுல்லா. இப்படிதான் போகணும் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சேன், ஒரு கொஞ்ச நேரம் தூங்கலாமா அந்த மாதிரி தான். குடும்பமா சேர்ந்து அர்ஜுன் தாஸ் சார் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்ல பட் வெரி ஹாப்பி. ஐ திங்க் அட் தி எண்ட் ஆஃப் இட் இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ஜெனுவன்லி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ திங்க் ஹரிஷ் ஐ திங்க் டே ஒன்ல இருந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தாரு தட் ஆடியன்ஸ்க்கு இது படம் பிடிக்கும்னு சொல்லும்போது. ஸோ அண்ணன் தம்பியோட ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி. என்ன பிரச்சனை, அவன் அப்பலேருந்து ஒரு PS5 கேட்டுட்டு இருக்கான், அது மட்டும் வாங்கி கொடுத்துடணும் படத்துக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. இந்த கான் சிட்டி படம் இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது வந்து ஹிட் ஆயிடுச்சு, அதனால நீங்க வந்து 4 இது வந்ததுன்னு தெரியல போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க, அசிங்கமா இருக்குது வதிரன்னு. இல்லை எங்க இருக்கீங்கன்னு, நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டாரு. வந்தவர் என்ன செய்யறாரு, ஒரு 1 lakh பொறுத்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன் சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா, என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பத்தியே, எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்க பேசிட்டீங்களா, நீங்க பேசினது இது வேற மாதிரி இருக்கும் தப்பா. ஆமா இல்ல என்னடா இதுல என்ன விஷயம்னா, அப்ப எடுத்து வைக்கிறாங்க டேபிள்ல கணக்கு, தியேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, OTT இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா தெரியாம இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரிஷ்னு அது இருக்கிறானே. ஆமா இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா, உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன், ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்துலங்க எல்லாத்தையும் எடுத்துற. என்னன்னா அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைன்னா கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி என்னாச்சு அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன்.
அதாவது பார்க்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டில், அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது, இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும் போது. அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேற என்ன தலைவா, அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா, ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இது இன்னைக்கு 3வது ஆள் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. 25வது நாள் நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். எங்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர், ஆமாம், நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். ஏன்னா வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் வேண்டாமா, ஏதாவது ஒன்று சொல்லினியா வேற எங்கேயாவது போய் ஏதாவது வெடிச்சிடாம என்ன. ஆமாம், எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படி சொல்லுவோம், என்ன விட்டுருக்கேன். ஆமாம், இதில் பங்கு பெற்ற எல்லா உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். என் பேர் அகிலன். இந்த சான்ஸ் கொடுத்த ஹரிஷ் துரைராஜ் அங்கிளுக்கு தேங்க்ஸ், அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அர்ஜுன்தாஸ் அங்கிள், எவ்ரி ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அண்ட் அப்புறம் இந்த சின்ன படம் பண்ணும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போது ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போ இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம். ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும் பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ் மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க, என்னென்னா இந்த படம் மூலிமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ். முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்ட, ஓகே,
தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணாதான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டை நம்பி இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 times அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சொல்ல வேண்டிய கடமையாகவும் நான் இங்கே இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக ஆடியன்ஸ் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா இதுக்குன்னு நான் இதுக்கு பெரிய ஒரு ஸ்டார் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ பெரிய பேனரும் கிடையாது, சரிங்களா? ஸோ தனியாக வரும் பொழுது அவங்க என்ன ரிசப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நம்பணும். அந்த ரிசப்ஷன் எனக்கு கொடுத்தாங்க, அதை விட அதிகமாகவே கொடுத்தாங்க. நான் 2 மடங்கு எதிர்பார்த்தேன், கிட்டத்தட்ட 4 மடங்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு தான் ரொம்ப ஜென்யூனாக 25வது நாள் நான் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துணுன்னு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த ட்ரஸ்ட். அண்ட் இத்தனை வருஷம் என் கூட இருந்து என்னோட பேஷனுக்காக என்னை ட்ரஸ்ட் பண்ணி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த ஹாப்பினஸை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ திவி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் ஒன்ஸ் அகெயின். எல்லாரும் வந்ததுக்கு, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டீமுக்கு ரொம்ப நன்றி. என் தம்பி பரத் ரேராஜ் இபிக்கு ரொம்ப நன்றி. டே வாடா. அப்புறம் மேனேஜர் டீம் அவங்க மட்டும் வந்துருங்க. அப்படியே ஜெயசூர்யா, நாகராஜன் சார் இருக்காரா? வரல. விஷ்ணு. ஸோ இதுதான் மொத்தமே பவர் ஹவுஸ். இதுதான் பவர் ஹவுஸ் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன் டீமே இவ்வளோ தான். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. மொத்தமே இந்த சார் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.